பாஜகவின் பி டீம் விஜயா அல்லது பாஜகவின் கைகூலி திமுகவா? படத்தை வைத்து பாலிடிக்ஸ். விஜய்க்கு தொடரும் சிக்கல். ஜனநாயகனுக்கு ஒரு நீதி, பராசக்திக்கு ஒரு நீதியா? டெல்லி தான் இந்தியாவா என கேட்ட பராசக்திக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இந்திய திணிக்காத அப்படிங்கிற வசனத்துக்கு பராசக்தி படத்துக்கு சென்சார் கிடைச்சது. ஆனால் ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி வெளியாக இருக்கிற நிலையில் இதுவரை சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கல. இப்போ நல்லாவே புரியுதா பாஜக கிட்ட கைகூலியா இருக்கிறது யாருன்னு? ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டவுடன் அதற்கு போட்டியாக பராசக்தி படத்தை 10ஆம் தேதி வெளியிடுறாங்க. இப்போ ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்க. டிசம்பர் 19ஆம் தேதியே ஜனநாயகன் படத்தை முடிச்சு தணிக்கை குழுவுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த தணிக்கை குழு அதுல சிலதை கட் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க. இவங்களும் கட் பண்ணி 25ஆம் தேதியே சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும் தணிக்கை குழு அந்த சான்றிதழை கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்க. ஏன்னா இந்த சென்சார் போர்டு மத்திய அரசோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதுல வேலை செய்யறவங்க தமிழ்நாடோட உறுப்பினர்கள். அதனாலதான் அதுக்கான சான்றிதழை இன்னும் கொடுக்காம இருக்காங்க. ஒரு தனி மனிதன் மக்களுக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு எப்படியெல்லாம் தடைகளை உண்டாக்க முடியுமோ அதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியெல்லாம் கேவலமா விமர்சிக்க முடியுமோ அப்படி கீழ்த்தனமா விமர்சிக்கிறாங்க. எங்களை மீறி யாரும் அரசியலுக்கு வந்துவிடக்கூடாது என்கிற ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கு திமுக அரசு. இவர்களின் ஆட்டம் விரைவில் முடியும். மக்களுக்கு இது எல்லாம் புரியாம இல்ல. மக்கள் நிச்சயம் சிந்தித்து வாக்களிப்பாங்க. இவங்களோட ஆணவத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டுவாங்க.